வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, போன வாரம் ஒரு கிளிப்பு ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப்பு வந்து என்ன மூவி, அதில வந்து தலைவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்துங்கிறது இறந்து போன ஒண்ணு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதை நாம வீணாக்க கூடாது. பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து போன வாரம் வந்து நான் ப்ளே பண்ண கிளிப்பு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் தலைவருடைய கேரக்டர் நேம் வந்து விஜய் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நல்லா இருந்தது. இந்த படமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரபாகர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சிஸ்டர், படம் நான் சிகப்பு மனிதன், பெயர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அண்ட் அஸ்கர் வசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிவப்பு மனிதன், தலைவர் நேம் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். அண்ட் ரஜினி மலேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, நீங்கள் ஒளிபரப்பிய அந்த காட்சி நான் சிவப்பு மனிதன் என்ற படத்தில் வந்தது. தலைவர் பெயர் விஜய் மற்றும் ராபின்ஹுட். அதாவது வேற மாதிரி அவருக்கு ஒரு பேர் அமையும் அந்த படத்துல. அதான் ராபின்ஹுட். கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியராக நடித்திருப்பார். இந்த படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் வக்கீலாக நடித்திருப்பார். வக்கீலா வர மாட்டார், அவர் போலீஸ் ஆபீசரா வருவார். இந்த படத்தில் எதிரிகளை பந்தாடுவார். இன்னொரு நாள் இந்த படத்தை பற்றி விரிவாக பேசலாம் சகோதரி. வாழ்த்துக்கள் தலைவர் புகழ், வாழ்க்கை தலைவர் புகழ், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதான் இதில் வந்து நம்ம லைனாக பேசிட்டு வரோம்ல. ஸோ இந்த மூவி பற்றி ஒரு நாள் பேசலாம். அண்ட் ரஜினி மலேசன் சார் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்னா, மணிக்கம் சகோதரி, இந்த படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் போலீஸாக நடித்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, போலீஸாக நடிச்சிருப்பாரு அவர். அந்த கேரக்டர் கூட நல்லா இருக்கும். தலைவர் படத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக வந்து பாக்கியராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லணும். தலைவரை விட இந்த படத்தில் வந்து பாக்கியராஜ் அவர்கள் தான் ஸ்டைலாக இருப்பார் அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அந்த காலத்தில் உள்ள அந்த டிஷர்ட் போட்டிருப்பாரு. அண்ட் அவர் கோட் போட்டிருப்பாரு. அண்ட் கழுத்தில் வந்து மஃப்ளர் வந்து அப்படி டை மாதிரி கட்டியிருப்பாரு. அண்ட் கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு பாக்கியராஜ் அவர்கள். அதான் வந்து இதில் வந்து டாப், அதாவது கண்ணாடி வந்து டபுள் லேயர்டு கண்ணாடி. அந்த காலத்தில் அதெல்லாம் ஃபேமஸாக இருந்தது. ஸோ பிளெயின் கிளாஸ் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே கூலிங் கிளாஸ் வந்து மேலே வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து தூக்கிட்டு நம்ம வந்து பிளெயின் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது வந்து போட்டு வந்து இது கூலிங் கிளாஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு கிளாஸ். இது வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். தலைவர் படத்துலேயே கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ் வந்து அவர் வந்து போட்டிருப்பாரு. பாக்கியராஜ் அவர்கள் வரக்கூடிய எல்லா சீனுமே வந்து நல்லா இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதே மாதிரி தலைவருமே இதில் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சனாக வந்து தன்னுடைய தங்கைக்கு ஒரு கொடுமை நடக்கும்போது அதை வந்து எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை வந்து என்னென்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸில் பாக்கியராஜ் அவர்கள் வர சீன்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். விறுவிறுப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி தண்டனை கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியாக இந்த படத்தை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த படத்தில் வந்துட்டு தலைவர் பண்ண அந்த கேரக்டர் பேர் வந்து விஜய். அவர் வந்து ஒரு கொலைக்காரனாக மாறி விடுவார். அந்த கொலைக்காரனா என்னது, அவங்க தங்கச்சிக்கு யாரெல்லாம் வந்து கெடுதல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்போது அவருக்கு ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேர் வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து பாக்கியராஜ் அவர்களுடைய கேரக்டர். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்பது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளிப்பு பார்க்கணும் இல்லையா, இந்த வாரத்துக்கு உண்டான கிளிப்பு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான கிளிப். நான் நினைச்ச இடத்துக்கு, அதாவது தலைவன் இடத்துக்கு ரொம்ப சுலபமா வந்துடுவேன். ஆனா அது எனக்கு தேவையும் இல்லை, இஷ்டமும் இல்லை. நான் என்னைக்குமே ஒரு தொண்டன் தான். பாத்துட்டீங்களா? ஸோ இதுக்கும் அதே கொஸ்டின் தான். தலைவரோட கிளிப்பு நான் என்னெல்லாம் ப்ளே பண்ணுறனோ அதுக்கெலாம் வந்து ஒரே கொஸ்டின் தான். என்ன மூவி, என்ன கேரக்டர் நேம் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இந்த கிளிப்பு என்ன படத்தில் வருது, இதில் என்ன பேர், தலைவருடைய பேர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரை பாப்பா, பாய்.